நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா? வெரி குட். சரி, பல நேரங்களில் பெண்களாகியனா ஐயோ ஏண்டாப்பா பிறந்தேன், எதுக்குப்பா அந்த வாழ்க்கை, எனக்குன்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை, ஒரு மரியாதை இல்லை, ஒரு மதிப்பு இல்லை என்று சொல்லி நம்மை நாமே ரொம்ப நொந்துக்கிறவங்களாக இருக்கிறோம். இல்லை, நிறைய நேரம் நொந்துக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்போ தான் முடிய போகுது அப்படிலாம் கூட நினைக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நம்மை குறித்து வேதம் நிறைய விதத்தில் உயர்வாக சொல்லுது. நான் முதல்ல என்னுடைய முகவுரையில் சொன்னது போல், இன்னும் நம்ம நீதிமொழிகள் 31 பார்க்கும்போது நல்ல அந்த குணசாலியானுடைய, அந்த குணசாலி பெண்ணினுடைய மதிப்பு எப்படியா விலையேற பெற்ற முத்துக்களை காட்டிலும் அது மேன்மையானதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை முத்து, ரூபி, டைமண்டு, தங்கம், நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒவ்வொரு நிலையில் வாழுகிற பெண்ணாகியன்னா எந்த அளவு வேர்தி என்று சொன்னால் மதிப்புள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை குறித்து ஒரு கலந்து பேசுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் யூ ஏஞ்சல். அழகாக நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற. ஸோ உனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீ ஃபீல் பண்ணுவேன். டூ யூ மீன் தட் யுவர் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், உன்னுடைய புற அழகு தான் உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும், நீ சம்படி வேல்யூபிள் வேர்தி அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குதா? சே, என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னால கான்ஃபிடென்ஸை எடுத்துக்கவே முடியாது ஆண்டி. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னால நான் கான்ஃபிடென்ஸ் எடுக்கிறதா இருந்தால், அப்படி இருந்தால் ஒரு நாள் திடீர்னு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்கும், ஒரு நாள் தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெறும் மூஞ்சி, முகம், என்ன கலர், எப்படி இருக்கிறேன்றதை பொறுத்து என்னோட தகுதியை நான் மாற்றிக்கிறதா இருந்தால் ஒரு நாள் தகுதி மாறிட்டே இருக்குமே. வா, அருமையான பதில். ஸோ எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் டசன்ட் டிசைட் யுவர் வர்த். கண்டிப்பாக ஆண்டி. அப்போ இன்னொன்று நான் கேட்குறேன், ஒருவேளை உன்னுடைய டிஜிட்டல் ப்ரெசன்ஸ், சோஷியல் மீடியாவில் நீ எந்த அளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற, எவ்வளவு லைக்ஸ் வச்சிருக்கிற, அதுதானே உன்னோட வேர்தை டிசைட் பண்ணுது? கண்டிப்பாக இல்லை ஆண்டி. டிஜிட்டல் மீடியாவை வச்சு நம்மளோட தகுதியாக இருக்கிறதா இருந்தால் திடீர்னு ஒரு நாள் 5 பேர் தான் பார்ப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒரு நாள் 500 பேர் பார்ப்பாங்க. அப்படி மாறிட்டே இருக்கிற டிஜிட்டல் மீடியாவை வச்சு நம்மளோட தகுதியை நம்மளே மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட, டிஜிட்டல் மீடியாவோட எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இப்போ சொல்கிறாங்க 58% 72% வரைக்குமே எல்லாருமே அவங்களோட முகத்தில் ஏதோ ஒரு பாட்டை மாற்றணும்னு நினைக்கிறாங்களாம் டிஜிட்டல் மீடியாவுக்காக. அதுக்காகவே ஃபில்டர் போட்டுட்டு இல்லைனா ஏதாவது ஒரு எடிட்டிங் பண்ணி தான் போடுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கான்ஃபிடென்ஸை ஏதோ ஒரு ஆப்னாலேயோ ஏதோ ஒரு ஃபில்டர்னாலேயோ தான் நான் கொண்டு வரணும் அப்படின்னா அதுவும் என் வேர்த்தை வந்து மாற்றிக்கொண்டே இருக்குமே ஆண்டி. கண்டிப்பாக டிஜிட்டல் மீடியா கிடையாது. பிறருடைய லைக்ஸோ அல்லது மற்றவங்கள உன்னை ஃபாலோ பண்ணுறதோ நிச்சயமாக உன்னோட வேர்தை டிசைட் பண்ணாது. கண்டிப்பாக இல்லை ஆண்டி. ஆர் யூ ஷூர்? ஷூர். கான்ஃபிடென்ட். சூப்பர், கவனிச்சிங்களா? ஓகே, அப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு. சின்ன பிள்ளை, வயசான பாட்டி கேட்குறேன், கொஞ்சம் பக்கத்தில் வா, சீக்ரெட்டாக கேட்குறேன். சொல்லுங்க ஆண்டி. இந்த பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து அப்படி நின்று கொஞ்சம் அப்படி சிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஏதாவது ரூட் விடுவாங்க. அப்படிலாம் இருந்தா நீ வேர்தின்னு ஃபீல் பண்ணுவல்ல? ஐயோ, இந்த பசங்களோட அப்ரூவல் வச்சுட்டா அப்போ சுத்தமா வருத்தில்லைன்னு சொல்லிடுவாங்களே ஆண்டி. கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ஆண்டி. இந்த பசங்களோடைய வேர்த்தை வச்சு நம்மளுடைய ஐடென்டிட்டியை வச்சா என்ன ஆகுது? மனுஷங்க நம்ம முகத்தை தான் பார்க்குறாங்க, நம்ம அவுட்வர்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒருத்தவங்க எங்களை பார்க்குறாங்கன்னா நாளைக்கு அதே பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற வேற ஒருத்தவங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க. இது பாயிண்ட், நோட் த பாயிண்ட். அதனால பசங்களுடைய அப்ரூவல் வச்சு நான் என்னுடைய வேர்த்தை பண்ணணும்னு நினச்சா அப்போ நான் இன்னொரு 10 பேரோட சேர்ந்து என்னோட வேர்த்தை நானே குறைச்சிக்கிற மாதிரி ஆகிடும் ஆண்டி. ஸோ ஒவ்வொரு பசங்க பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் உன்னோட வேர்டு இன்னும் கொஞ்சம் லோ அது கீழே தான் போகும், மேலே போகாது. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஆண்டி. வெரி குட் ஏஞ்சல், ரொம்ப நீ தெளிவாக இருக்கிற ஏஞ்சல். ஆமாம், நீ இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற, படித்து முடிச்ச, இன்னும் படிக்கிற, இன்னும் படிப்ப. ஒரு சீக்ரெட் தெரியுமா? நான் கூட 55 வயசு வரை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒருவேளை என்னுடைய எஜுகேஷன் என்னுடைய வேர்டை டிசைட் பண்ணுமா? எஜுகேஷன் கண்டிப்பாக முக்கியம் ஆண்டி. ஏன்னா இந்த உலகத்தில் எஜுகேஷன் இல்லாமல் நம்மளால் சில வேலைக்கு போக முடியாது, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஆனால் எஜுகேஷன் மட்டும்தான் என்னோட தகுதியை பார்க்குது அப்படின்னு சொன்னால் அதில் நான் ஏமாந்து போயிட்டேன்னா, ஏதோ ஒரு நாள் நான் எதிர்பார்த்த மார்க் வரல, நான் எதிர்பார்த்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கல, இல்லை நான் எதிர்பார்த்த போஸ்டிங்லேயோ வேல்யூலையோ நான் இல்லைன்னா அப்போ என் வேர்த் அப்போ உடஞ்சிருமே. அப்படி நான் என் தகுதியை பார்க்குறதா இருந்தால் என்னோட தகுதி அப்பயும் மாறிடுமே ஆண்டி. கண்டிப்பாக எஜுகேஷனை வச்சு நான் பார்க்க மாட்டேன். ஸோ நீ சொல்கிறத பார்த்தா எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும்
உன்னோட வேர்தை டிசைட் பண்ண முடியாது. இப்போ யூத்துக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பெரிய சேஞ்ச்னா திருமணம், மேரேஜ். அது எப்படி உன்னுடைய வாழ்க்கையினுடைய வேல்யூவை அது டிசைட் பண்ணும், அல்லது நீ வேர்தியாக ஃபீல் பண்ணுறதுக்கு உன்னுடைய அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுற? மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் ஆண்டி. இந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால சின்னதுலேருந்தே அம்மா அந்த வாலிப வயசுக்குள்ளே வரும்போதே நீங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க திருமணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம்னு சொல்லி. ஆனால் அந்த திருமணத்தில் கூட நம்மளுக்கு எத்தனை ப்ரொப்போசல்ஸ் வருதுன்னு வச்சு சில பெண்கள் அவங்களோட தகுதியை நியமிச்சுக்கிறாங்க. சில பேர் ஏதாவது ப்ரொப்போசல் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உடனே ஐயோ அப்போ நான் தகுதி இல்லையோ, ஒரு வேளை இதனால தான் வேணான்னு சொல்லிட்டாங்களோ, நான் அழகு இல்லையா, என் குடும்பத்திலையா, இல்லை என்னை என்ன பார்த்து வேணான்னு சொன்னாங்கன்னு அப்போ நம்ம தகுதி உடஞ்சு போயிருதுல ஆண்டி. என்னோட தகுதி அவரோட படைப்பு மேலே இல்லை, படைத்தவர் மேலேயே நான் தகுதி வச்சிருக்கிறதுனால தான் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால தான் திருமணம் கூட கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சதை கண்ணும் பார்த்தது இல்லையா, காதும் கேட்டது இல்லையா, மனுஷனோட இருதயத்தில் அது தோணுது கூட இல்லையா. அப்போது கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன தேடி வந்துடும். அதை வச்சுட்டு நான் என் தகுதிக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அப்போ நான் இப்போ தகுதி இல்லாதவளாச்சு ஆண்டி. அதனால திருமணம் ஆகிற வரைக்கும் என் தகுதி வைக்கணும். பாயிண்ட். இன்னும் கண்ணு பார்க்கல காதாலும் கேட்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் முழுமையான நிறைவான உனக்கென்று ஒரு ஏற்ற அருமையான அழகான உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற ஒருவரை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. ஒன்னும் உனக்கு தெரியும், நீ ஆண்டவருடைய பார்வையில் உன்னுடைய உள்ளான அழகு, உன்னுடைய உள்ளான தகுதி உன்னை வேர்தியா காட்டுது அப்படின்னு சொல்லி நீ நிச்சயமா இருக்கிற. ஆமா, வெரி குட். இப்போ உனக்கு கண்ணு காணல, காது கேட்கல, ஆனா கண்ணு கண்டு காது கேட்டு அந்த நிலைக்குள்ள போயிட்ட இன்னொருத்தங்க நமக்கு இடப்பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. சரி நித்யா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? திருமணம் ஆச்சு, புது வீட்டுக்குள்ளே போனீங்க. சில நேரம் அது தனி குடித்தனமாக இருக்கும், சில நேரம் அது கூட்டு குடும்பமாக இருக்கும். அங்கே ஒரு பூனைக்குட்டி மாதிரி அப்படி பதுங்கி பதுங்கி உள்ளே போயிருப்பீங்க. அங்கே நீங்கள் எப்படி ஒரு வேர்தியாக ஃபீல் பண்ணீங்களா, இல்லை இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை தட்டு நாட் உங்கள் கணவன் மட்டும் தனியாக இல்லை, அங்கே ஒரு மாமியார் இருக்கிறாங்க, ஒரு மாமனார், ஒரு நாத்தனார். நாத்தனாருக்கு இப்போ பேர் மாற்றம் சமீபத்தில், வெடிகுண்டு. இனி நாத்தனார் அல்ல, வெடிகுண்டு. சரி, அப்படிலாம் இருந்திருக்கும். எப்படிம்மா அதை ஃபீல் பண்ணுறீங்க வேர்தியா? ஒரு திருமணமாகி உள்ளே போகும்போது நிறைய பேர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறத போல் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. எல்லாரும் என்னை தாங்கணும், எல்லாரும் என்னை பார்க்கணும், எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. ஆனால் சீஃப் கெஸ்ட்டாக கர்த்தர் என்னை உள்ளே கூட்டிகிட்டு போகல, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற வேலையில் கர்த்தர் என்னை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் என்னுடைய சுபாவங்கள் எப்படி மாறணும்னா, அந்த குடும்பத்தோடு நான் இணைந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை கட்டி எழுப்பி நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்பத்தை நான் கட்டி எழுப்புறதுக்காக தான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வரும்போது நான் என்னை ஒரு வர்த்தியாக ஃபீல் பண்ணுவேன். என்ன நான் எல்லாரும் விட்டு ஒதுக்குனவளாக காண்பித்து கொள்ள மாட்டேன். நான் அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் மாதிரி போகல, நான் தான் அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்தி நடத்த போகிற வீட்டின் சொந்தக்காரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகும்போது நீ எல்லாருக்கும் மேலே ஆயிடுறல்ல, அது உனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு வேர்தி ஃபீலிங்கையும் கொடுக்கும். வெரி குட். இப்போ திருமணமான உடனேயே எல்லாரும் பார்த்து கேட்குறது, என்னம்மா ஏதாவது விசேஷமா, என்னம்மா ஏதாவது விசேஷமா? நான் உட்காந்தா எழுமுனா நடுவா சும்மா போய் அன்னைக்கு அஜீரணம் ஆயிடுச்சிங்கன்னு ஒரு பிள்ளை ஓடி போய் வாந்தி பண்ணுது, உடனே வந்து பல்சை பிடிக்கிறாங்க. இப்படியாக திருமணம் ஆயிடுச்சுன்னா உடனே எதிர்பார்க்குறது தாய்மை அடையணும், ஒரு குழந்தைக்கு தாயான. அதில் சற்று தாமதம் ஏற்படும் போது ஒரு லோ ஃபீலிங் ஒன்று வருமே, அதை எப்படிமா ஹேண்டில் பண்ணுவீங்க? கர்ப்பத்தின் கனியை தருகிறது என்னை குறித்து குறைவாக பேசுகிறவங்களோ இல்லை என்கிட்ட எதிர்பார்க்குறவங்களோ அல்ல, இல்லை என்னை மனமடிவாக்கணும்னு பேசுகிறவங்களும் கிடையாது. கர்ப்பத்தின் கனியை தருகிறவர் கர்த்தர். அதனால் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஏற்ற வேளையில் கர்த்தர் தருவார். அது எனக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை தரும். அது வரைக்கும் நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அதுவும் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தரும். ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவாரே, தந்தாரே. பாருங்க, நம்மளும் கூட ஒரு சிலர் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போக தேவையே இல்லை. காரணம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வழங்காது இரார். He will definitely give the best and the good to his children. அப்படிங்கிற அந்த ஃபீல் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு தருவாங்கிறது ஒன்று நம்பிக்கையோடு கொண்டு போக வைக்கும். ஓகே, இப்போ ப்ரெக்னென்ட் ஆயாச்சு, கர்த்தர் தந்துட்டார். இப்போ வாந்தி மயக்கம்
முந்தி மாதிரி கான்ஃபிடென்ட்டாக போய் நின்று ஒரு வேலையை செய்ய முடியாது, கணவனை கவனிக்க முடியாது, சம்டைம்ஸ் கிச்சனில் போய் வேலை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைகளில் எல்லோரும் நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு வேளை ட்ராமா பண்ணுதோ அப்படி கூட பார்ப்பாங்க. அப்போ எப்படிம்மா ஃபீல் பண்ணுவீங்க? இதெல்லாம் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆன்ட்டி. ஏன்னா ஆண்டவர் ஒரு கருவை என் கர்ப்பத்தில் உருவாக்கும் போது ஒரு சில மாற்றங்கள் என் சரீரத்தில் ஏற்படுவது உண்டு. ஆனாலும் நான் போன குடும்பத்தினுடைய சந்ததியை பெற்றெடுக்கிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு நினைக்கும் போது என்னால் எப்படி ஆன்ட்டி அதை சோகமாக கழிக்க முடியும்? அது ஒரு மனமகிழ்ச்சியின் காலகட்டம். கர்த்தரை துதிச்சு கொண்டே அந்த காலகட்டத்தை கழித்து நல்ல ஒரு பிள்ளையை நான் வெற்றியாக பெற்றெடுப்பேன். வெரி குட். அதாவது இந்த குடும்பத்தின், நான் புகுந்த அந்த வீட்டின் குடும்பத்தின் சந்ததி எனக்குள்ள வளருது. நான் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்கள பாட்டியாக்க போகிறேன், தாத்தாவாக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த நினைப்பில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப வேர்தியாக, வேல்யூபிளாக நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமா அது ஒரு பாக்கியம். வாவ். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். பிள்ளை பெற்று முடிச்சிட்டிங்க, ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் மாமியார். அம்மா பால் கொடு, பால் கொடுத்துரு, பால் கொடுத்துருன்னு ஒன்றை பாலை குடிக்க வைப்பாங்க. அப்படியே இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோண்டு ஸ்டைலாக சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, நிறையா சாதம் தருவாங்க, அப்போ தான் பால் கொடுக்க முடியும், பால் கொடுக்க முடியும்னு. பாலை கொடுத்து பிள்ளை கொழு கொழுன்னு வளருதோ இல்லையோ, திடீர்னு திரும்பி பார்த்தா கொளுத்த கன்று போல் ஒன்று நம்ம வீட்டில் சுற்றி சுற்றி வரும். அப்போ கொஞ்சம் அது வரைக்கும் அப்படியே அழகாக ஸ்லீக்காக வந்து கட்டி பிடிச்ச கணவர் கூட கையை அப்படி ரொம்ப டபுள் கை போட்டால் தான் கெட்டி பிடிக்க முடியணுன்னே அவரை ஏம்மா கொஞ்சம் மெல்லிய கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் அங்கங்கே கொஞ்சம் அலை கூட கண்ணு பாயும். எங்கேயாவது ஸ்லிம் ஃபிகர் போகும்போது ஏய் நீ முந்தி இப்படி தானே இருந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீ அன்பதியாக ஃபீல் பண்ணுவதில்ல? இல்லை ஆன்ட்டி, அதில் நான் என் கணவருடைய அக்கறையையும் அவருடைய அன்பையும் நான் பார்க்குறேன். நான் நல்ல ஸ்லிம்மாக அழகாக என்னை மெயின்டைன் பண்ணிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு பருவத்துக்குள்ளே நான் போகும்போது அது என் சரீரத்தில் ஒரு சில உடல் பருமனை கொடுக்க தான் செய்யும். ஆனாலும் அதை நான் அப்படியே விட்டுறாமல் நான் என்னை கொஞ்சம் டயட்டில், கொஞ்சம் எக்ஸசைஸில் என்னை நான் பழக்கப்படுத்திக்கிட்டு அதில் என்னுடைய உடலை மெலிய வச்சு முடிஞ்ச அளவு என் கணவர் பார்க்குறதற்கு அவர் விரும்பத்தக்க அளவில் என்னை நான் மாற்றி என்னை அலங்கரித்து கொள்றதில் நான் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பேன். ஓகே, சரி. இப்போ பிள்ளை வளர்ந்துருச்சு, இடுப்பில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஓடி ஆடுது, துடுங்குது, பேச தொடங்குது, கொஞ்சம் அப்படி நாட்டியாக மிஸ்சீஃபாக பிள்ளை பிஹேவ் பண்ணுது, எல்லோரும் உன்னை ஒரு மாதிரி லுக் விடுறாங்க. பிள்ளை வளர்க்க தெரிய வேண்டாமா? நான் என் காலத்தில் எப்படி பிள்ளை வளர்த்தேன் அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒரு மாமியார்ட்டேருந்து வர வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களாம் பார்க்குறதே உன்னை குற்றம் சாட்டுறது போல் பார்க்குறாங்க. அந்த டைமில் கொஞ்சம் நீ அனுமதியாக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதை எப்படிமா ஹேண்டில் பண்ணுவேன்? அவங்க சொல்லுவாங்க தான் ஆண்டி, ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளை அப்போ தான் வளருது. வசனம் சொல்லுது, பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. ஒரு தாயா நான் தான் பிள்ளைய சரியாக நடத்தணும். முதல்ல அதுக்கு நான் ஒரு முன் உதாரணமான தாயாகவும் என் கணவர் ஒரு தகப்பனாகவும் இருக்கணும். அப்போ என் பிள்ளை எந்த தவறை பண்ணுதோ அது ஒருவேளை என்னிடத்துலேருந்து கற்றுக்கொண்டு இருக்கும் என்று சொன்னால் முதல்ல நான் என்னை திருத்திக்கணும்னு நினப்பேன். அது ஒருவேளை வெளியேருந்து கற்றுட்டு வந்துருச்சு அப்படின்னா அதை பிள்ளைனிடத்தில் பக்குவமாக சொல்லி அதை சரியாக வளர்க்கிற பொறுப்பு என் கையில் இருக்குது. அதை அப்படி பேசினவங்களுக்கு முன்பாக சரியாக வளர்த்து நிறுத்தணும்னு என்னை நான் மோட்டிவேட் பண்ணி கொள்வேனே தவிர அவங்க அப்படி சொல்லுகிறதுனால என் பிள்ளை அப்படியே போக போகிறதில்ல. என் பிள்ளைய நிச்சயமாக ஒரு தலை சிறந்த பிள்ளையாக வளர்த்தெடுக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அவரோட கூட நான் ஜெபத்திலையும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சமூகத்தில் வச்சு அவரிடத்துல விண்ணப்பமாக வைத்து எனக்கு ஆண்டவருடைய உதவியை நான் எதிர்பார்ப்பேன். அவர் எனக்கு நிச்சயமாக உதவி செய்து என் பிள்ளையை வளர்த்தெடுக்க எனக்கு உதவி செய்வார். வெரி குட், தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஆன்சர். அதாவது இந்த இளம் தாய் நித்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ளைய தானா வளர விட மாட்டேன், என் பிள்ளைய நான் ஆலோசனை கொடுத்து தேவையான காரியங்களை கற்றுக் கொடுத்து நான் வளர்த்திடுவேன் அப்படி சொல்கிறீங்க. இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, எங்களுடைய அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய கணவர் 2 பேருடைய ரோல் மாடல் லைஃப் எது குழந்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது அவர்களிடத்தில் காணப்படாமல் அந்த வண்ணமாக ஒரு ரோல் மாடலாக நாங்கள் வாழும்போது பிள்ளை அழகாக வளர்க்க முடியும்னு சொல்லி. இப்போ அம்மா அப்பா ஒருவேளை மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, பெரிய குடும்பம், இப்போ குழந்தையும் வந்தாச்சு. அந்த குழந்தைய வளர்க்குற ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஆனால் நீங்களோ வேலைக்கு போகல, அந்த டைமில் கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி அந்த
பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஐயோ நான் ஒரு வேஸ்ட்டு, நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேனே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது? அப்படி வராது ஆண்டி. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வருகிற வருமானத்தை நேர்த்தியாக திட்டமிட்டு செலவு பண்ண நான் ஆரம்பித்தேன்னா நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு மீதம் எடுக்கவும் உதவி செய்வார். கண்டதை பார்க்குறத, விரும்பினதை வாங்குறத நான் விரும்ப மாட்டேன். எது என் குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையோ அதை மட்டும் வாங்கி நான் சிக்கனமாக நடத்தி ஒரு நாளும் கர்த்தர் என் குடும்பத்தில் குறைவை கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிற பெண்ணாக அல்ல, என்னை குறைவின் மத்தியிலேயே நிறைவாய் ஆண்டவர் நடத்துவார். அந்த நிறைவாய் நடத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு வேண்டிய திட்டங்களையும் தந்து தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க அவர் எனக்கு உதவி செய்து நடத்துவார். அதனால் ஒரு பட்ஜெட் போட்டு குடும்பத்தை பொருளாதாரத்தில் குறைவை விடாமல் அதை தூக்கி நிறுத்துகிற ஒரு பெண்ணாக நான் இருக்கணும்னு நான் திட்டமிட ஆரம்பிப்பேன். வெரி குட். ஸோ ஒரு பிளானிங்கோட எவ்வளோ உள்ள வருது, எவ்வளோ வெளியே செலவு அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு செயல்படும் போது ஒரு நாள் தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம், தலை நிமிர்ந்து என் குடும்பத்தை நானே கட்டுவேன் அப்படி சொல்ல வரல. சரி, எந்த பாலை போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிறாங்க. சரி பார்ப்போம், கொஞ்சம் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம், கொஞ்சம் எங்கள் வயசை ஒட்டி இருக்கிறாங்க, அவங்களையாவது ஏதாவது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த வயசு ஒரு 40-50 ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு பேர் சொல்கிறாங்களாம் இப்போ, பூம் பூம் பூமர். எதை சொன்னாலும் இது பூமர் ஆண்டி, பூமர் அங்கிள் அப்படின்னு. அது என்ன? அதுவாக்கா வேற ஒன்றும் இல்லை. அதாவது பூமர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இதை செய்யுமா அப்படின்னு சொல்கிறோம், அவங்க ஒரு ஒரு 5 நிமிஷம் நம்ம டைம் கொடுக்கணும். அதை கொடுக்காம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோன்னா ஒன்று அவங்களுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிடுறாங்க பூமர். திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப ஷார்ப்பு, ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிருது. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, ஞானமுடன் தன் வாயை திறக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அதாவது அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு தடவை சொன்னாலே போதும், கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரியோ? கண்டிப்பாக. நீங்கள் 100 தடவை சொன்னா தான் பூமர்னு பேர் வைப்பாங்க. அப்புறம் அது நம்ம கொஞ்சம் ஞானத்தோட சொன்னால் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. சரி, இப்போது இந்த மாதிரி ஏஜில் தான் அந்த அடலசன்ஸு, அதை தொடர்ந்து பிள்ளைகளுடைய உள்ள இந்த திருமண காரியம், வேலை, இந்த மாதிரி டைமில் போகும்போது நிறைய ஆலோசனை கொடுக்க வேண்டியிருக்கும். கவுன்சிலிங் நீங்கள் சொல்லி உங்கள் பிள்ளை கேட்கும், நீங்கள் அப்படி சொல்லி அது கேட்கல அல்லது அது கேட்குற மாதிரி நமக்கு சொல்ல முடியலன்னா ஒரு சோக கீதம் ஒன்று உள்ளத்துக்குள்ளே பாடுமே, அதுக்கு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அதை? இல்லை அக்கா, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம சொன்னால் நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க. முதல்ல அதை நம்ம நம்பணும். என் பிள்ளை நான் சொன்னால் கேட்கும் அப்படின்னு நம்பணும். அது மட்டும் இல்லாமல் அதே வாலிப வயதை கடந்து தான் நம்மளும் வந்திருக்கோம் இல்லையா. அப்போ அந்த வாலிப வயதில் ஒரு அட்ராக்ஷன் வர்றதோ, ஒரு சில காரியங்கள் அவங்க எந்த மாதிரிலாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே இது இந்த வயசில் வரக்கூடிய சில பிரச்சனைகள். இதை உடனே ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்காம, இந்த வயசில் இப்படி தாம்மா இருக்கும், பட் இதை நம்ம இந்த மாதிரி ஞானத்தோடு இதை கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு ஆலோசனையை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பிள்ளைங்க ஆலோசனை கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. நான் ரொம்ப நம்புகிறேன், நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க முடியும்னு ஒவ்வொரு தாயும் முதல்ல நம்பி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி நம்ம பேசணும். ஒரு ஃப்ரெண்டாக மாறிடணும். நாம் ஒரு ஃப்ரெண்டாக மாறி அவங்கக்கிட்ட பேசணுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் மனசு விட்டு பேசுகிறதுக்கு தோணவே தோணாது. அதை மனசெல்லாம் நம்மக்கிட்டே வந்து சொல்லிடுவாங்க. வெரி குட். அப்போது நீங்கள் சொல்கிறதில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஃபேச்சுவேஷன், ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன், இதெல்லாம் வரும் கண்டிப்பாக. நான் அப்படியே பரலோகத்தில் வந்து அந்த தேவதூதன் என் வாழ்க்கையிலலாம் அப்படி ஒன்றுமே வரல, என்ன நீ மட்டும் இப்படி செய்கிற அப்படி சொல்லக்கூடாது. திஸ் இஸ் வெரி நேச்சுரல். இன்னொன்று அதை தப்பாக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. இட்ஸ் வெரி நேச்சுரல். இது இயற்கையான ஒரு காரியம். எஸ். அப்போ அதில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக பூமர் மாதிரி 100 தடவை இல்லை, ஒரு தடவை நச்சுன்னு சொல்லணும் நினைக்கிறீங்க. வெரி குட். இப்போ இதில் நான் இன்னொரு காரியம், கணவர் இருப்பார், பொதுவாக பாய்ஸாக இருந்தால் அம்மா கிட்ட ரொம்ப ஒட்டுவாங்க, கேர்ள்ஸுமே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸை அம்மாட்ட தான் சொல்ல வருவாங்க. இப்படி சொல்ல வரும்போது கணவரை மேலே வர விடாமல் அல்லது
நம்மளுடைய கணவரை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வருவது போல, அல்லது நான் தான் என் கணவரை காட்டிலும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனைவி செயல்பட்டு தன்னுடைய வேர்தினஸை அப்படி கூட்டிக்கலாமோ? இல்லை, அது நிறைய நேரத்தில் அப்படிதான் நம்ம வேர்தினஸை கூட்டணுமோன்னு சொல்லி தவறாக சில நேரத்தில் செயல்பட்டுருதாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்படி செய்கிறாங்க. எஸ், அது ரொம்ப ரொம்ப ராங்கான ஒன்று. ஏன்னா ஒருத்தரை வில்லனாக்கினா தானே ஒருத்தர் ஹீரோ ஆக முடியும். அது உண்மை. ஆனால் ஒருத்தரை வில்லனாக்கி ஒருத்தர் ஹீரோ ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ராங்கான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நாளடைவில் அந்த தகப்பனார் மட்டும் வில்லனாக இருக்க மாட்டார், அந்த தாயும் அந்த பிள்ளைக்கு வில்லியாக மாறிடுவாங்க. ஜோடி பொறுத்து அப்போ தானே சரியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவை பற்றி உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு, உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு, உங்கள் அப்பா வீட்டில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்லி ஒரு காலகட்டத்தில் தாய்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம பிள்ளைங்க நம்மளை கவனிக்கணும், நம்ம பிள்ளைகள் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தகப்பனாரை பற்றி குறை சொல்லி சொல்லி அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில சுயநலத்தோட சில விஷயங்களை பண்ணிடுறாங்க. அது என்ன ஆயிரும் அப்படின்னா, நாள் ஆகும்போது அப்பாவை குறை சொன்னாங்க அம்மா இப்படி பண்ணுறாங்க, அப்பாவை மதிக்காமல் போய் கொஞ்ச நாளில் அம்மாவும் இப்படி தானே எதையாவது ஒன்று குறை சொல்லுவாங்க சொல்லி அந்த அம்மாவையும் மதிக்காத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்களே அன்வொருத்தியாக அவங்க மாற்றிடுறாங்க, அவங்களே தள்ளிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தகப்பனாருக்கு என்ன ஒரு மரியாதை, வேதம் என்ன சொல்லுதோ அதை சரியாக சொல்லி கொடுத்து பிள்ளைங்களுக்கு வளர்க்கும் போது, இன்னொன்று பிள்ளைங்க என்ன இருந்தாலும் யார் தான்? நம்மளுடைய பிள்ளைகள் தான் இல்லையா? முதல்ல அதை நம்பணும். என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க தான். நம்ம எல்லாம் தகப்பனாருக்கும் அதில் ஈக்குவல் பங்கு இருக்குது. அவரும் அந்த பிள்ளைக்கே ஒரு தகப்பனார், 2 பேரும் இணைஞ்சதான். கணவன் மனைவி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரே மாம்சம் அப்படின்னு தான் சொல்கிறாரு இல்லையா? ஸோ அந்த ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு மனைவியும் செயல்பட்டாங்கன்னா பிள்ளைங்க அவங்கள வர்த்தியாக தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. வெரி குட். அப்போ ஒரு நாளும் எந்த ஒரு மனைவியும் பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுடைய அப்பாவை, தன்னுடைய கணவனை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அவருக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியலை, அல்லது அவர் ஒன்றும் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக காட்டிக்கவே கூடாது. அப்படி காட்டிக்கிட்டே போனால் நாளைக்கு அவங்களும் அதே இடத்துக்கு தான் போயிடுவாங்க. சரி. இப்போது இன்னொன்று, பிள்ளைங்க வளருது. ஓகே, இந்த இன்ஃபேச்சுவேஷன் இந்த காலத்தெல்லாம் முடிச்சு வந்துடுது. இப்போது பையனா பொண்ணு பார்க்கணும், அல்லது பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். இதில் நம்ம யார் அம்மாவாக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளே வந்தா, நான் அங்கீகரிக்கிற ப்ரூவ் பண்ணுற ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளே வந்தா ஏன் மதிப்பு கூடி நிற்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட கொஞ்சம் அப்படி நேக்கா அந்த அத்தாரிட்டியை காட்டிடலாமோ? இல்லை, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது ஒரு நம்ம பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ, குறிப்பாக பையனுக்கு இல்லையா, பொண்ணு பார்க்கும்போது முதல்ல நம்ம பிள்ளைக்கு அது பிடிச்சிருக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்திக்கிற ஒரு தாயாக அந்த இடத்துல நம்ம இருக்கணும். அதுதான் நம்மளை ஒர்த்தியாக காமிக்கும். நம்ம இந்த அதிகாரமாக ரூல் பண்ணுறது ஒர்த்தி கிடையாது. நம்ம பிள்ளைக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு பெரிய பொறுப்பை பிள்ளையும் நம்மகிட்ட கொடுத்துருக்கு, கர்த்தரும் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அதை பார்க்கும்போது என்றைக்குமே நம்ம பிள்ளைங்களுடைய பார்வையில் நம்ம ஒர்த்தியாக தான் இருப்போம். வா, அப்போ பிள்ளைக்கு பிடித்த, அதே வேளையில் குடும்பத்துக்கு ஏற்ற, கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை துணையை பிள்ளைகளுக்கு தெரிந்தெடுத்து கொடுப்பதில் நம்மளும் தாயும் ஒரு சரியான அளவு ரோல் ப்ளே பண்ணணும். ஆமாம். சரி, இப்போ மருமகா வீட்டுக்குள்ளே வந்துட்டா, இப்போ நம்ம யாருங்க? மாமியார். அப்படி இருந்து நாங்கள் யார் மாமி யார் காட்டிடுறோம் அப்படி சொல்லியிருந்தா தானே மருமக மதிப்பா, அப்போ தானே அவளை காலி கீழே வைக்க முடியும். அங்கே தான் நிறைய பேர் சில நேரத்தில், அதாவது நம்மளை வர்த்தியாக காமிக்கிறதுக்காக மாமியார் அப்படின்னு இப்படி இருந்தாதான். சில பேர் தெரியுமா, சமையல் கட்டை கொடுக்கவே மாட்டாங்க மாமியார்கள். ஏன் தெரியுமா? சமையல் கட்டை கொடுத்துட்டா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா அதிகாரமும் போயிடும். அவங்க ராஜ்யம் பண்ற ராஜாங்கமே அந்த சமையலறை தான். சமையலறை அதை கொடுத்துட்டோம்னா எல்லாமே போயிருமே நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படி செஞ்சாதான் என் பிள்ளைக்கு பிடிக்கும், அவன் என்ன சமையல் பண்ணுறா, அவளுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம், அதாவது அவங்களுக்கு என்னன்னா ஒரு தன் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிருவோமோ. ஆனால் ஒன்று, அவங்க கணவர் அவங்க அம்மாவை விட்டுட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்கல்ல ஒரு காலத்தில். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த தப்பை அவங்க செய்யக்கூடாது இல்லை. எப்போ ஒரு பையனுக்கு நம்ம திருமணம் பண்ணுறோமோ அப்போ அது ஒரு குடும்பம். அந்த கணவன் மனைவி தான் முதல் குடும்பம்னு வேதம் சொல்லுது. இதை மாமியாராக மாறும்போது நம்ம நல்ல அனுபவத்தில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சுக்கிட்டு
அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம் வீட்டுக்குள்ள சில முடிவுகள் எடுக்கிறதுல, அம்மா இனிமேல் இந்த பொறுப்பை நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நம்ம விட்டு கொடுக்கும்போது மருமக என்ன செய்வாங்க தெரியுமா? இல்லத்த உங்க ஆலோசனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு வர்த்தியா வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. நம்ம கொடுக்க வேண்டிய இடத்த கொடுப்பாங்க. எஸ். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா அன்பு ஒன்றினால் நம்ம ஆளுகை செய்யணுமே தவிர கரண்டியை பிடிக்கிறதுனாலயோ அல்லது மவன் சட்டை அப்படியே பின்னால பிடிச்சி அப்பா இருப்பா பக்கத்துல அப்படின்னு சொல்றதுனாலயோ நம்ம ஆளுகை செய்ய முடியாது, நம்முடைய வேல்யூவை கூட்ட முடியாதுன்னு முடியவே முடியாது. சரி, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. இப்போ கல்யாணம் ஆகி இப்போ மருமகள்லாம் வந்தாச்சு வீட்டில் இல்லையா? பாட்டி ஆயிட்டீங்க நீங்கள். பாட்டி ஆயாச்சு. இப்போ நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. இப்போ பாட்டியாக இருக்கும்போது இப்போ நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு காலத்தில், நல்ல ஸ்பீடாக, நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக, நல்ல ஒரு இதாக இருந்திருப்பீங்கல்ல. இப்போ வேலை விட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இவ்வளோ நாளும் வேலை பார்த்து நிறைய பேரை வேலை வாங்கி அப்படி ஒரு இடத்துல இருந்தவங்க இன்னைக்கு பேசாமல் வீட்டில் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஆமாங்க, இவ்வளோ நாள் 35 வருஷம் காலையில் 7 மணிக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் கிடு 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 கிடுன்னு ஓடி நாளெல்லாம் ஓடி 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 6 மணிக்கு களைச்சி போய் அந்த இன்ஜின் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு, தேஞ்சு போய். இப்போ அதை எப்படி ஃபீல் பண்ணணும்னா, அப்பா ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் நடத்துவதற்கு எனக்கு நிறைய நேரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல். நான் இன்றைக்கி ஓடி காலில் சக்கரத்தை மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு திங்கிங், நம்மளோட தாட்டை மாற்றிட்டோனாலே நமக்குள்ள ஒரு 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 மன நிம்மதி கிடைக்கும். இரண்டாவதாக முக்கியமாக குடும்பத்தில் பல வேலைகளை கண்டிப்பாக நானும் வேலை பார்த்துருக்குறேன், இங்கே இருக்கிற நிறைய பேர் வேலை பார்க்குற பெண்கள் இருக்கிறோம். எல்லாவற்றையுமே குடும்பத்தில் சிறப்பாக இது வரைக்கும் நம்மளுக்கு செய்திருக்க முடியாது. அப்போ நம்மளுடைய மனநிலைமையில் என்ன ஒன்று வரணும், என் குடும்பத்தில் நான் செய்து முடிக்க முடியாத பல வேலைகளை, ஒரு வேளை நம்ம வீட்டை நம்ம நினைக்கிற மாதிரி அழகாக வைக்கிறது, ஒரு கார்டன் வச்சு மெயின்டைன் பண்ணுறது, என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு நானே ஒரு சில காரியங்களை பலகாரங்களை செய்து கொடுக்கறது அப்படிங்கிறது என்னத்தெல்லாம் நான் விட்டுருந்தனோ அதெல்லாம் செய்கிறதற்கு எனக்கு நல்ல ஒரு நேரம் இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது என் குடும்பத்துக்கு நான் இன்னும் அன்பு காட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்கும்போது போய் மேனேஜர்கிட்ட போய் 1க்கு 2வது தடவை லீவு கேட்டால் லாஸ் ஆஃப் பே ஆகிடும். அதனால் நிறைய கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம், நிறைய குடும்ப நல்ல நிகழ்வுகளுக்கு போயிருக்க மாட்டோம். இப்போ யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். அதனால் நம்ம இதுவரை கலந்து கொள்ளாமல் இருந்த அந்த திருமணங்கள், நல்ல நிகழ்வுகள், ஏன் ஒரு சில உறவுகளோடு நம்ம போய் உட்காந்து பேசுகிறது கூட நமக்கு டைம் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல நேரம் கிடைச்சிதே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த நல்ல அந்த சோஷியல் அந்த அந்த நம்ம உறவுகளோடு அந்த பாண்டிங்கை நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கிக் கொள்றதற்கு இது ஒரு நேரமாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம என்னதான் ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக இருந்தாலும் காலையில் ஆண்டவருக்கு அந்த லிமிட்டட் டைம் தான் கொடுப்போம். அதுவும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வேலைன்னு சொல்லி நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நம்மளை வேகமாக வர சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நேரமும் கட்டாயிருக்கும், 50% 25% ஆயிருக்கும். சாயந்தரம் வந்த பிறகு களைச்சி வர்ற நம்ம அவ்வளோ முழு மனசோட ஆண்டரோட ஜெபம் அல்லது வேத வாசிப்பு இருந்திருக்காது. ஏன் முக்கியமாக சர்ச்சில் நின்று அவங்க பாட்டுக்கு பாஸ்டரமாக எல்லோரும் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு கிடைக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கும் ஊழியத்துக்கு ஓடனா அப்படின்னு சொல்லி ஊழியமும் செய்ய முடியாமல் இருந்துச்சே. எல்லாவற்றிலும் நல்ல நேரம் எடுத்து இந்த நாளில் நான் கர்த்தரோடு கூட உள்ள உறவு, மற்றவர்களோடு கூட உள்ள உறவு, கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்கிறது அப்படி என்று சொல்லி பல இழந்து விட்ட காரியங்களை இந்த என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு கர்த்தர் தந்த நல்ல நாட்கள் என்றதை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்குள்ள சோர்வு வராது. நான் ஒரு நாளும் என்னை அன்வர்தியாக ஃபீல் பண்ண மாட்டேன். இப்போ தான் நான் பாருங்கள் உறவுக்குள்ளே போனானா அப்பா இவ வந்துட்டான்னு எனக்கு அவங்க என்னை வெல்கம் பண்ணி அப்படி நான் இருக்கிறத என்ஜாய் பண்ண தொடங்கிடுவேன். ஆண்டி, இப்போ உறவுகளோடையும் கர்த்தரோடையும் இப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரும்போது நிறைய பேர் அந்த டைமில் கொஞ்சம் உடலில் பலவீனங்கள் வரும். காலை பாதிக்கலாம், இல்லை உடலை பாதிக்கலாம், இல்லை பலவீனமாக போகலாம். அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் யாரையாவது டிபெண்ட் பண்ணி ஆயிடுற மாதிரி ஆகிடும். நம்ம பேத்தியோ நம்ம பொண்ணையோ மருமகளையோ யாரோ ஒருத்தரை ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக கேட்குற மாதிரி ஆகிடும். அப்போ அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கோமே,
அப்போ ஒருவேளை நம்ம தகுதி குறைஞ்சிருச்சோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்தோம், இப்போ இது ஒரு தண்ணி கேட்கணும்னா கூட யாரையாவது கேட்க வேண்டியதாக இருக்கே, ஒரு இடத்துக்கு போனோம்னாலும் யாரையாவது கூட கூட்டு போக வேண்டியதாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு நம்ம தகுதி ஒருவேளை குறையுமோ ஆண்டி? இல்லை இல்லை, இவ்வளோ நாள் நான் உழைத்து பலர் என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் தெம் டு ஷோ த லவ். அப்படி நம்ம எல்லாமே நம்மளுடைய மனநிலைமையில தாண்டா இருக்குது. இவ்வளோ நாள் என் பிள்ளை ஃபீஸுக்காக வந்து நினைச்சு, என் கணவர் ஒரு காரியத்தில் உன்னுடைய அந்த வேலை பார்த்ததுனால கிடைச்ச என்னுடைய ஏர்னிங் ஒரு பங்காக இருந்தது, நம்ம வீடு கட்டுறதுல கூட என்னுடைய ஷேர் இருக்குன்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் கொடுத்து கொண்டே இருந்தேன். இப்போ அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும், நான் எங்கள் பாட்டிக்கு என்ன கொடுக்கணும். ஸோ நேரத்தை கொடுக்க என்னோடு கூட ஒரு வேளை ஒரு தனியாக நல்ல ஷாப்பிங் போக முடியல, என்னுடைய மருமகளோ என்னுடைய பேர குழந்தையோ வர்றதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டி போக என் மகன் துடிக்கிறான், ஆசையாக இருக்கிறான், வாங்க மம்மி நான் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சூப்பரான டைம். என்னுடைய பலவீனத்தில் என் ஆண்டவருடைய பலம் மட்டுமல்ல, இவர்கள் எல்லாருடைய அன்பும் விளங்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்னை ரொம்ப, எனக்கு அன்பு செலுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க என்ற ஒரு உறுதி எனக்குள்ள கொடுக்கும்போது ஐ வில் நெவர் ஃபீல் அன்வர்தி, ஐ வில் ஃபீல் above everything. சூப்பர் ஆண்டி. அப்பனா அது நீங்க சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. சரி ஆண்டி, வயது ஆகும்போது சில நேரங்களில் நம்முடையோடு கூட ஒரு வாழ்க்கை துணை கணவர் வந்துட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரங்கள் அந்த கணவர் நம்மளை விட்டு இழந்து போன பிறகு எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் வாழ்கிறது எதுக்கு, அர்த்தமே இல்லை, வேஸ்ட்டு அப்படின்னு ஒருவேளை அன்வர்த்தியாக ஃபீல் பண்ணுற சூழ்நிலை வரும்போது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுற ஆண்டி? அதான், எனக்கு ஒரு துணை இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்காம நான் பலருக்கு துணையாக இருக்கலாமே. இப்போ என் மருமகளும் என் மகனும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ என் பேர பிள்ளைங்க இவ்வளோ நாள் க்ரெஷ்லையும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்கிறதுனால என் பேர குழந்தைங்களுக்கு நான் துணையாக இருப்பேன். எனக்கு ஒருவேளை ஒரு துணை இல்லாமல் போயிருந்திருக்கலாம், ஓகே, ஆனால் நான் அவர்களுக்கு துணையாக மாறுறேன். இதுவரைக்கும் என் மருமக எந்த ஒரு வேலைக்கும் அவளே கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தா. இபி பில்லு கட்டுறதோ, இப்போ தான் ஆன்லைன் வந்துருச்சு, மற்றபடி ஒரு ஷாப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது எல்லாம் வேலையோட வேலையை அவள் செய்துட்டு இருக்கணும். இப்போ நான் இருக்கிறேம்மா, லிஸ்ட் மட்டும் எழுதி கொடு, அத்தை உனக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி கொண்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு துணையாக. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நான் ஒரு துணையை தேடி அல்ல, நான் மற்றவர்களுக்கு துணை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு யார் யாருக்கெல்லாம் என்னால் செய்ய முடியும். என் பக்கத்து வீட்டில் ஒரு 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 விதமான ஃபாரினில் வேலை பார்க்குற ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு வேறு யாரும் கூட இல்லை, சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ அவளை ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், வாமா ஆண்டி உன்னோட துணைக்கு வரேன்னு சொல்லி நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். அது பக்கத்து வீட்டு ஆண்டி இவ்வளோ நாள் பேகை மாட்டிக்கிட்டு வேகமாக போனாங்க, இன்றைக்கி ஆண்டி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு உறவை அவர்களோடு கூட ஏற்படுத்துது. ஸோ எனக்கு துணையை நான் தேடலை, நான் யாருக்கெல்லாம் அவர்களுடைய சூழ்நிலையில் துணையாய் மாறுவேன் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ள, அப்பா முந்தி என்னை யாரும் சீண்டலை தேடலை, இப்போ எல்லாரும் என்னை தேடி வராங்க என்று என்னை குறித்த ஒரு 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 வேர்தி ஃபீலிங்கை எனக்குள்ள நிச்சயமாய் கொடுக்கும். சூப்பர் ஆண்டி. எனக்கு துணை இல்லை அப்படிங்கிறதல்ல, நான் பலருக்கு துணையாக மாறுவேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். ஓகே, ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். பட் நிச்சயமாக 2027லையும் ஒரு பெண்கள் தினம் வரும், அன்னைக்கு நம்ம இதை கன்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பாக. எஸ், தேங்க்யூ வெரி மச்.